சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் உயிரை நொடி பொழுதில் பறித்த தண்ணீர் தொட்டி. பிள்ளைகளை காணும் என தேடிக்கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் குருவராஜ்பேட்டை அடுத்த ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் விநாயகம் அப்படின்றவங்க. இவங்களுடைய மகள் 5 வயதாக கூடிய பவித்ரா அப்படின்றவங்க. இதே மாதிரி அதே பகுதியை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்றவருடைய 5 வயதான குணா அப்படின்ற மகன் இருக்காங்க. இவங்க அதே பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த கிராமத்துல 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே மீன் குட்டை ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுல அந்த பவித்ரா அப்படின்ற குழந்தையும் குணா அப்படின்ற குழந்தையும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்னாடி பெஞ்ச கனமழையால இந்த குட்டையில சுமார் 3.5 அடி உயரத்துக்கு மழை நீர் தேங்கி இருந்ததா கூறப்படுது. இந்த தண்ணியில பவித்ராவும் குணாவும் விளையாடிட்டு இருக்கும் போது தண்ணீர்லயே முழுகினதா சொல்லப்படுது. குழந்தைகள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் தேடி போயிருக்காங்க. அப்ப மீன் குட்டையில 2 குழந்தைகளும் மயங்கி இருந்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்கள மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப குழந்தைகளை பரிசோதனை பண்ண மருத்துவர் குழந்தைகள் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அரக்கோணம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரதா கூறப்படுது. மீன் குட்டையில விளையாட போன குழந்தைகள் பரிதாபமா உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.